பாரதி ராஜா அவர்களை பொறுத்தளவுக்கு நீங்க சொன்னீங்கல்ல, எம்ஜிஆர் அவர்கள்ட்ட அவருக்கு எம்ஜிஆர்கிட்ட கேட்கல. எனக்கு வேண்டாம். என்ன அவரு சினிமா எடுக்கிறதுல மட்டும் தான் சந்தோஷம் அடைந்தாரே தவிர, அவர் வந்து மற்ற விதத்துல வந்து ஜாலியா நம்ம சம்பாரிச்சானே அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்படியெல்லாம் ஒரு விவகாரம் வந்து சேரும் அப்படிங்கிறத அவரு நினைக்கவே இல்ல. அவர் கதாபாத்திரங்கள்ல தான் கதை எழுதுறதுலயும், அத பத்தி டெவலப் பண்றதுலயும் அப்படிதான் கவனம் செலுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. இவ்வளவு நாளா அப்படித்தான் இருந்துட்டு இருந்திருக்காரு. ஒரு சின்ன விஷயம் கூட அதே சமயத்துல அவராவும் யாருக்கும் நெறைய வந்து கொட்டி குடுத்துற மாட்டாரு. அதுவும் அந்த அவருடைய குணம் தான். யாருக்கும் வந்து அனாவசியமா செலவு பண்றது அதெல்லாம் பண்ண மாட்டாரு. அவரு வந்து அவரு சம்பாதித்தது அவர் வந்து அவரு அனுபவித்துக் கொண்டிருந்தார். அதுல வந்து எந்த மாற்று கருத்து கிடையாது. திரைப்படங்கள் இயக்குவதிலும், கதை எழுதுறது தான் அந்த விஷயத்துல தான் அவர் மகிழ்ச்சி அடைந்துகிட்டு இருந்தார். அவரு தான் உச்சகட்ட மகிழ்ச்சியா இருந்ததே தவிர, மற்ற இந்த மாரி சொத்து வரும், இதனால சண்டை வரும், சொத்து சேரும் அப்படிங்கிறத வந்து அவரு கவனிக்க தவறிட்டார் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா உடல்நிலை சரியில்லாத அந்த காலகட்டங்கள்ல வந்து அவரு சொன்னது வந்து நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் தரமாட்டேன்னு, அத போய் வினையா எடுத்துக்கிட்டானே. அந்த பேசாமல் இருந்த அந்த காலகட்டங்கள்ல மனோஜும், பாரதிராஜா அவர்களும் பேசாம இருந்த காலகட்டங்கள்ல, என்ன இவன ஆள காணோம்னு என்ன ஆளே வரலையே இவன் அப்படின்னு அவர் நினைக்கும்போது, மனோஜோட மரண செய்தி வந்து சேர்ந்தா எவ்வளவு மனவேதனையா இருக்கும். இவ்வளவு நாளா அவன் கூட பேசாம இருந்துட்டோமே! இப்ப போய் இறந்து போய்ட்டானே! ஐயோ! அப்படிங்கிற அந்த அதுதான் அவரோட கடைசி வரைக்கும் அவருக்கு இருந்தது. கடந்த ஒரு ஆண்டுகளாக. ஒரு 9 மாதங்களாக அவருக்கு அப்படிதான் இருந்தது. அததான் வந்து இவரால தாங்க முடியும். இன்னைக்கு அதையும் நம்ம வந்து அவனுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியாம போச்சே! அப்படிங்கிற மன வலியும், வேதனையும் கண்டிப்பா அவருக்கு இருந்திருக்கு.